Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் நமக்கு தேவையான லேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, mailing tabல create groupல labels-ஐ create பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூடவே பார்த்தோம்னா envelopes-ஐ கிரியேட் பண்ணுறதுக்கான டேபும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஒரு envelope எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லேபிள்ஸை கிரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான ரெசிபியன்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான அட்ரஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் அட்ரஸ் தான் என்ட்ரு பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் தாராளமாக இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக நமக்கு அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ யூஸ் ரிட்டன் அட்ரஸ் கொடுத்து நம்மளுடைய டிஃபால்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேவையான டிஃபால்ட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் மெனியூவில் ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு டேப்பில் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஜெனரல் கேட்டகரியில் டிஃபால்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான அந்த மெயிலிங் அட்ரஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ இங்கே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான அட்ரஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ண கையோட அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு பிரிண்ட் அண்ட் லேபிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிரிண்ட்டில் பார்த்தோம்னா ஃபுல் பேஜ் ஆஃப் த சேம் லேபிள் அண்ட் சிங்கிள் லேபிள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேம் லேபிள் நமக்கு ரிப்பீட்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 8 லேபிள் தான் தேவை, சேம் லேபிள் எனக்கு ஒரு 8 தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு 4 ரோ அண்ட் 2 காலமில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான ரோ அண்ட் காலம் நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, ஒருவேளை டிஃப்ரெண்ட் ரெசிபியன்ட் அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. பட் அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். அண்ட் பக்கத்தில் நமக்கு லேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த லேபிள் கேட்டகரியை கிளிக் பண்ணாலும் சரி, சேம் செட் ஆஃப் லேபிள் ஆப்ஷன்ஸ் தான் வரது உண்டு. ஓகே, ஸோ பிரிண்டர் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த லேபிள்ஸை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு தேவையான அந்த ஷீட், ஸ்டிக்கி ஷீட், அந்த லேபிள் ஷீட்டை நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுக்கலாம். பட் முக்கியமானது பார்த்தோம்னா லேபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லேபிள் வெண்டரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா லேபிள் பிராண்ட். ஓகே, ஸோ வெரைட்டி ஆஃப் லேபிள் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு, வெரைட்டி ஆஃப் வெண்டர்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு தேவையான வெண்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட்டில் என்ன பண்ணிடுறேன், ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ லேபிளோட வெண்டர்ஸ் செலக்ட் பண்ண கையோட வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருக்கும். ஸோ நிறைய ப்ரீசெட்லாம் பார்த்தீங்கன்னா உண்டு. பட் நல்லா கவனிங்க, இதில் வந்து பார்த்தோம்னா 30 per page அப்படின்னு 2 ப்ரீசெட் இருக்குது இல்லையா. ஸோ அதாவது ஒரு பேஜுக்கு 30 லேபிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிறது உண்டு. பட் ஏன் 2 இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா போர்ட்ரேட்டில் இருக்குது. ஸோ அதை கவனித்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த சைஸை நீங்கள் அந்த பேஜை, அந்த ப்ரீசெட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் தான். ஸோ ப்ரீசெட்டோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்ஜின், பிட்ச் என்ன, ஹைட் அண்ட் விட்த் என்ன, அண்ட் முக்கியமாக பார்த்தோம்னா நம்பர் அக்ராஸ், நம்பர் டவுன், அதாவது 3 காலம் 10 ரோவில் நமக்கு 30 லேபிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். எதுக்காக நான் இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ரீசெட்டை சூஸ் பண்ணும் போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கும். பட் நீங்கள் பேஜோட சைஸ் எடுக்கிறீங்க, A4 தான் எனக்கு வேணும், A4 போர்ட்ரேட் தான் வேணும் நீங்கள் எடுக்கும் போது அதோட டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணியிருக்காது, ஹைட் அண்ட் விட்த்லாம் நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா உண்டு, நம்பர் அக்ராஸ், நம்பர் டவுன் எந்த வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காது. உங்களுக்கு தேவையான மார்ஜின் அண்ட் எத்தனை காலம், எத்தனை ரோவில் உங்களுக்கு லேபிள்ஸ் வேணுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ அதனால் பேஜோட சைஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரீசெட் எடுக்கிறதுக்கும் கவனமாக அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்து என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். பட் நமக்கு 30 per page அண்ட் போர்ட்ரேட்டில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. இல்லை உங்களுக்கு தேவையான நியூ லேபிள் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான வேல்யூஸ், பேஜோட சைஸ் என்னன்னு கொடுத்து உங்களுக்கு தேவையான லேபிள் நேமும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை, 30 per page அண்ட் அது போர்ட்ரேட்டில் தான் தேவை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான பிரிண்ட் அண்ட் லேபிள் செட்டப்லாம் முடித்த கையோட டைரெக்டாக நம்ம பிரிண்ட் எடுக்கனாலும் பிரிண்ட் எடுக்கலாம். இல்லை ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் நீங்கள் ப்ரிவியூ பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போ அப்படி தான் தேவை. ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் நம்ம ப்ரிவியூவை லோட் பண்ணிக்கலாம்.
அண்ட் பிரிண்ட் எடுக்கணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் P கொடுத்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் அட்ரஸ் தான் லோட் பண்ணணும், வெறும் 5 அட்ரஸ் தான் லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் மெயிலிங் டேபில் போயிட்டு அதே லேபிளில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்ரஸ் எதுவும் கொடுக்காம இந்த அட்ரஸ் ஏரியாவை எம்டி பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுக்கு தேவையான லேபிள் ஆப்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு அந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் இதில் உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டான அந்த 5 அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 100கணக்கான டிஃப்ரெண்ட் ரெசிபியன்ட் அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் லோட் பண்ண முடியும். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயில் மர்ஜ் தான் தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், மெயிலிங் டேப்பில் ஸ்டார்ட் மெயில் மர்ஜில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட் கிளிக் பண்ண கையோட ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த மெயில் மர்ஜ் பேனல் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செலக்ட் டாக்குமெண்ட் டைப். ஸோ என்ன டாக்குமெண்ட் டைப் நமக்கு தேவை, லேபிள் தான். ஸோ லேபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போனோம்னா நமக்கு லேபிளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ லேபிள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம ஏற்கனவே அதே 30 per page இதுதான் தேவை. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் அண்ட் அதே மாதிரி என்ன ப்ராடக்ட் நம்பர் வேணும், இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு நியூ லேபிள் க்ரியேட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த லேபிளை நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான லேபிள் ஆப்ஷன்ஸை லே அவுட்டை செலக்ட் பண்ண கையோட ஓகே கொடுத்து நாம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா செலக்ட் ரெசிபியன்ட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான அந்த ரெசிபியன்ட் லிஸ்ட் அந்த டேட்டாவை நம்ம லோட் பண்ணணும். மேபி அந்த டேட்டா எக்ஸலில் இருக்கலாம், இல்லை அவுட்லுக் கான்டெக்ட்ஸில் இருக்கலாம், இல்லை ஆக்சஸ் டேட்டா பேஸில் இருக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டேட்டா பேஸில் தான் நமக்கு தேவையான எல்லா ரெசிபியன்ட்டோட நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் கொடுத்து நம்மளுடைய டேட்டா பேஸ் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, என்லெஸ் நாலேஜ் அண்ட் அதில் ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ் ஆக்சஸ் அண்ட் அதில் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிற இந்த டேபிளில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டேபிளை நம்ம என்ன பண்ணலாம் லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தோம்னா அரேஞ்ச் யுவர் லேபிள். ஸோ நமக்கு இங்கே தேவை வெறும் ரெசிபியண்ட்டோட நேம் அண்ட் அதுக்கப்புறம் அட்ரஸ் மட்டும்தான் தேவை. ஜஸ்ட் நம்ம அட்ரஸ் பிளாக்கை கிளிக் பண்ணோம்னாலே அப்போ நமக்கு ரெசிபியண்ட்டோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்திருக்கணும். பட் இங்கே வந்தது வெறுமனே அட்ரஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா அந்த டேபிளில் அந்த சோர்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற காலம் பேர் பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு பதிலாக வெறும் ஃபாதர் நேம் மதர் நேம் அப்படிங்கிற நேம் தான் உண்டு. ஸோ அதனால் அந்த காலமோட ஃபீல்டு நேம் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மேட்ச் ஃபீல்டுக்குள்ளே போனோம்னா கவனித்து பாருங்கள், அட்ரஸ் அப்படிங்கிற காலம் மட்டும் மேட்ச் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு ஃபாதர் நேம் மதர் நேம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமாக வேணும். ஸோ ஃபாதர் நேம் தான் நமக்கு தேவை. ஸோ அதை ஆஸ் அ ஃபர்ஸ்ட் நேமாக கொடுத்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையான ரெசிபியண்டோட நேம் அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பிளாக் வந்திருக்கு, மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெப்ளிகேட் லேபிள்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் அப்டேட் ஆல் லேபிள்ஸ்ன்னு கொடுத்தாலே போதும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அப்டேட் ஆயிரும். அப்டேட் பண்ண கையோட 5th ஸ்டெப் ப்ரிவியூ ஒரு லேபிள்குள்ளே போயிடலாம். ஸோ அப்போ நமக்கு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு லேபிளும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிருக்கும் லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த பேஜில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். நீங்கள் அடுத்த ரெக்கார்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் சேம் பேஜில் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 500 ரெசிபியண்டோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணியாச்சு. இன்கேஸ் எல்லா லேபிளையும் நீங்கள் லோட் பண்ணி பார்க்கணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டெப் நம்பர் 6 கம்ப்ளீட் த மர்ஜ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு எடிட் இண்டிவிஜுவல் லேபிள் உண்டு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ எடிட் இண்டிவிஜுவல் லேபிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட ரெக்கார்ட் மட்டும்தான் வேணுமா, கரண்ட் ரெக்கார்ட்னா நீங்கள் கரண்ட் ரெக்கார்ட் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரம் 1 to 10 இல்லை 20 to 300 இல்லை 300 to 320. ஸோ உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட ஃப்ரம் 2 கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நமக்கு ஆல் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த கையோட ஒரு நியூ டாக்குமெண்ட் நியூ விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், லேபிள் 1. ஸோ இதில் நமக்கு எல்லா ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் உண்டு, செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 பேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 500 ரெசிபியன்ஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ லேபிளாக பக்காவாக நமக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் எடுக்கணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் P கொடுத்து நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபார்மேட்டிங்லாம் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஹோம் டேப் வாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈவன் உங்களுக்கு பார்டர்லாம் வேணும்னா கூட ஆல் பார்டர்ஸ் இல்லை அவுட் சைட் பார்டர்ஸ்லாம் நீங்கள் கூட என்ன பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம். லேபிள்ஸ்க்கு பார்டர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, சேம் அட்ரஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஒரு பேஜில் ஆஸ் அ லேபிளாக உங்களுக்கு தேவை, ரிப்பீட்டிவாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மெயிலிங் டேப்பில் இருக்கக்கூடிய லேபிள்ஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை
மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் ரெசிபியன்ட் அட்ரஸ் இருக்குது, எல்லாமே லேபிளாக வேணுங்கிற பட்சத்தில் ஸ்டார்ட் மெயில் மர்ஜில் இருக்கக்கூடிய மெயில் மர்ஜ் விசார்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக கிராஃபிக்கலாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு சில டெம்ப்ளேட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. லேபிள்ஸ்க்குன்னு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் நியூக்குள்ளே போனோம்னா வெரைட்டி ஆஃப் லேபிள் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம லேபிள்ஸ்னு என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவள் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அதில் உங்களுக்கு என்ன லேபிள் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தோம்னா இது வந்து 10 per பேஜ் தான். ஓகே, இல்லை உங்களுக்கு 30 தான் வேணும்னா 30 இருக்குது, 80 இருக்குது. ஸோ மேலெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் 30 per பேஜ், இது 8 per பேஜ் தான். ஸோ இது வந்து 30 per பேஜ். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தாலே போதும். அப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் லோட் ஆகிடும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரெசிபியன்ட் அண்ட் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷேப்ஸோட கலர்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அந்த ஃபார்மெட்லாம் நீங்கள் மாற்றணுங்கிற பட்சத்தில் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் சம்மந்தப்பட்டது தான். ஸோ நீங்கள் ஹெட்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, மேலே பேஜோட ஹெட்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டர் லோட் ஆயிரும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ் எல்லாமே இருக்குது. டிஃபால்ட்டாகவே இதெல்லாம் குரூப் பண்ணி தான் வரும். நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அதை அன்குரூப் பண்ணிக்கங்க. நான் ஆக்சுவலாக அன்குரூப் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்குரூப் பண்ணிக்கங்க. அன்குரூப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷேப் ஃபார்மெட் உண்டு. வேணும்னா நீங்கள் என்ன கலர்ஸ்க்கு வேணாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பை செலக்ட் பண்ணி அண்ட் உங்களுக்கு அது என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி உங்கள் லோகோலாம் வைக்கணுங்கிற பட்சத்தில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே நீங்கள் செய்ய முடியும். ஓகே, ஸோ ரெஃபரன்சஸ் டேபில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.